I am so happy. ஏன் அப்படின்னா I went for shopping. ஸோ சும்மாவே ஷாப்பிங் தான் நான் ஆடுவேன். இதில் வந்து நான் என்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னா full of craft materials, painting kind of things and இது வந்து ஒரு புது பிளேஸ் ராயப்பேட்டையில் வந்து இந்துஸ்தான் ட்ரேடிங் கம்பெனி அப்படி சொல்லிட்டு ஒரு பிளேஸில் வந்து வாங்கினது. யூ டோன்ட் பிலீவ் மீ 2.5 hours லைக் எப்படி போச்சுனே தெரியல. 3 ஃப்ளோரு. என்னால் அந்த இடத்த விட்டு வெளியே வரணும்னு நினைக்க கூட முடியல. இதுக்காகவே நிறைய சம்பாதிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு வெறி வந்துருச்சுன்னா பார்த்துக்கங்களேன். இட்ஸ் டோட்டலி 1354. கொஞ்சம் அதிகமாக தான் போயிட்டோம். இட்ஸ் ஓகே. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மான்ச் மேட்டே, இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அக்ரலிக் பெயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து இந்த டியூப் பெயிண்ட்டை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் மோஸ்ட்லி கேக்ஸ் தான் போவேன். அதுவும் டோம்ஸ் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபார் ஆல் மை ஜேர்னல் ஆர் ட்ராவல் ரிலேட்டடான எல்லா ஆர்ட்டுக்குமே இப்போ நான் வந்து டோம்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் அதுவும் டியூபுக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்போது ரீசெண்டாக நான் ஒரு 2 பெயிண்டர்ஸை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஆக்சுவலி நான் நிறைய திங்ஸ் இப்போ வாங்கியிருக்கேன். என்னோடய லிஸ்ட்டில் இப்போ காட்டும்போது நிறைய வந்து அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி வாங்கினது தான். ஸோ திஸ் இஸ் ஒன் அமாங் இட். இதோட ரேட் வந்து இட்ஸ் 400. தேர் ஆர் லாட் ஆஃப் வெரைட்டிஸ். ஓகேவா? கேம்லினில் இருந்தது, ஃபேப்ரிக் கேஸ்டலில் இருந்தது, டோம்ஸ்லேயும் இருந்தது. ஆக்சுவலி டோம்ஸில் வந்து வாட்டர் கலர் தான் இருந்தது, அக்ரிலிக் பெயிண்ட் இல்லை. ஓகே. ஸோ எனக்கு வந்து இந்த பிராண்ட் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. பட் இது ரொம்பவே இருக்கிறதே காஸ்ட்லியான ஒரு பிராண்டும் கூட. அதனால் சரி ஓகே இதை நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், வாங்குவோம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து 12 பீசஸ் இருக்கக்கூடிய ஈச் பீஸ் வந்து 8 ml தான். ஸோ லெட் மீ ட்ரை. இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கே பெருசாக தெரியல. பட் ஐ ஹாவ் ஃபியூ மோர் திங்ஸ். இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்ட்டு. அண்ட் எஸ், கேன்வாஸ் வாங்கியிருக்கேன் 4 inch x 4 square. ஸோ இதோட ரேட் வந்து 150 அண்ட் வி ஹாவ் 5. ஸோ ஒரு பீஸோட ரேட் வந்து 30 rupees அப்படி சொல்லிட்டு ஐ காட் திஸ். ஸோ இதில் வந்து ப்ராஜெக்ட் மாதிரி கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் பண்ணி இதை சேல் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். இட்ஸ் நாட் ஃபார் மை ஓன் யூஸ். ஏன்னா நிறைய செஞ்சு இங்கே வச்சுக்கிறதுக்கு யாருக்காவது கொடுத்தா அட்லீஸ்ட் அவங்களாவது யூஸ் பண்ணிப்பாங்க, அவர் அவங்களாவது எதனா டிஸ்பிளே பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு I really wanted to give some gifts to people. So I got that. கிஃப்டோ இல்லை மக்களே உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கினாலும் I'll be so happy. So that's your choice. Okay. And then masking tape actually என்கிட்ட 2 inch இருக்குது. ஆனால் எனக்கு 1/2 inch வேணும். ஏன்னா இப்போ நான் வாங்கியிருக்க சில பொருட்களுக்கு மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஐ காட் 1/2 inch. இது 1 inch நினைக்கிறேன். திஸ் இஸ் 1 inch. அப்போ அது 4 inch. என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது வந்து 4 inch. ஸோ இதுதான், இது வந்து 4 inch நினைக்கிறேன். ஸோ இதை கட் பண்ணி கரெக்டாக அதில் ஒட்ட முடியல. இதே 4-5 பீஸாக போட வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் வந்து இந்த 1 inch வாங்கியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் 17 rupees. அண்ட் இது ரெண்டும் இது என்ன தெரியுதா, புக் மார்க்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து ஒன்று 8 rupees. ஸோ இதில் வந்து நான் பெயிண்டிங் இந்த அக்ரலிக் பெயிண்ட்ஸ் டியூப் பெயிண்ட்ஸை வச்சு இதில் வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. இது வந்து MDF மெட்டீரியல். ஸோ லெட்ஸ் ட்ரை அவுட். ஓகே. And I got this paint brush. ஓகே. ஸோ இது வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. பட் ஐ வாண்டட் டு ட்ரை திஸ். இதுவுமே அந்த ரொம்ப நாளாக இது வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் பெருசாக ஆசை அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் அந்த புதுசாக ஃபாலோ பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நான் கீழே ஆட் பண்ணுறேன். ஸோ அவங்கள பார்த்த உடனே இது நம்ம ட்ரை பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஐ பாட் தேட். அண்ட் I have this book.
இது வந்து ஸ்கெட்ச் புக் தான். இது A6 சைஸ். எனக்கு ஆக்சுவலி A7 சைஸ் தான் நான் தேடினேன், பட் அது கிடைக்கல எனக்கு. ஸோ ஐ வென்ட் வித் திஸ். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் கிடச்சிது. நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த அதே ட்ராயிங் புக்கோட சைஸில். பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, லெட் மீ ட்ரை இந்த கொஞ்சம் பெரிய ஸ்பேஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு A6 வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 125. ஸோ இதில் மொத்தம் 96 பேஜஸ் இருக்குது. அண்ட் 11x15 சென்டிமீட்டர் சைஸ். 140 GSM. ஆக்சுவலி 300 GSMல சூப்பராக இருந்துச்சு ஒரு புக்கு. ஆனால் அது என்னால் வாங்க முடியல. இதுவே வந்து நான் பட்ஜெட் போட்டு ஐயோ அதிகமாகிடுச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்து வாங்கினேன். அண்ட் இந்த ப்ரஷ் பெயிண்ட் ப்ரஷ்ஷோட ரேட் வந்து 25. இந்த 25 இது வந்து லூஸில் இருந்தது. இது இல்லாமல் 300க்கு ஒன்று 400க்கு ஒன்றுலாம் சூப்பராக இருந்துச்சு. அது இப்போதைக்கு என்னால் இது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இது நமக்கு ஒழுங்காக வருதா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு I just came back. Yes. So this is so cute. Oh my god. Very cute. You know? See. Oh. I really wanted to paint in this. Evlo cute miniature. Very beautiful. Art inspiration எழுதிருக்கு. Wow. 24 ஷீட்ஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ சீக்கிரமாக முடிப்போம் அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலி அந்த நான் ஃபாலோ பண்ண அந்த ஆர்டிஸ்ட் வந்து மினியேச்சர் பெயிண்டிங் பண்ணுறவங்க தான். அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அவங்களுடைய பேஜை போய் பார்க்கும்போது. ஸோ ஐ ரியலி வாண்டட் டு டூ சம்திங் லைக் ஹர். அதனால தான் மெயினாக இது வாங்கினேன். அண்ட் ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஆக்சுவலி இதோட ரேட்டு நான் சொல்லலைல்ல. இது வந்து 190 rupees. Yeah. Okay. 300 GSM, 190 rupees, 50 mm into 50 mm. Wow. 48 pages and 24 papers. Okay. So excited for this. ஏன்னா இது வந்து நான் அமேசானில் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ட்ராவல் இது ஆக்சுவலி நான் ஆல்ரெடி வச்சுருக்க செட்டப்புக்கு இது தேவை கிடையாது. பட் இதை பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருக்குது. ஐ ரியலி வாண்டட் டு பை திஸ். அண்ட் இதுக்காக தான் நான் மெயினாக இந்த டியூப் இது வாங்கினது. ஸோ இதுக்குள்ளே வந்து அதை ஊற்றி அதை அப்படியே பெயிண்ட் பண்ணி. வாவ். இதோட ரேட் வந்து 360. ஸோ இதோட பெரிய சைஸ்லாம் இருந்துச்சு. சம்திங் அரவுண்ட் 600 and 800 அந்த மாதிரி ரேஞ்சில். பட் இந்த இதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஒரே சைஸில் இருக்கா. ஸோ ஐ ஜஸ்ட் வென்ட் வித் திஸ். ஸோ க்யூட். இதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்? ஐயோ ஐ ரியலி வாண்டட் டு யூஸ் திஸ் ப்ராப்பர்லி. அதை நினச்சா தான் எனக்கு கடுப்பாக இருக்குது. யூஸ் பண்ணுவோமா இல்லையா அப்படின்ட்டு. யா, தட் இஸ் த லாஸ்ட் ஒன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஷோ யூ. க்யூட்ல. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு ஏதோ ஒரு இதில் இப்படி வச்சுட்டு இந்த பேப்பரையும் இப்படி வச்சுட்டு இதில் அப்படியே தொட்டு இதில் வரைஞ்சிடலாம். ஸோ எஸ், தீஸ் ஆர் மை திங்ஸ். இதுதான் வந்து இது 360 rupees. அண்ட் இதில் மொத்தம் 1 2 3 4 5 6 கிளிப்ஸ் இருக்குது. 72 rupees. இதுதான் சின்ன சைஸ். இதுக்கு தாண்டி நிறைய சைஸ் இருந்தது. ஐயோ அந்த பிளேஸ் என்னால் விடவே முடியல. இனிமேல் வந்து 2 months ஒன்ஸ் அங்கே ஷாப்பிங் போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்கினது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் ஷாப்பிங். பிகாஸ் இப்போ நான் இருக்க ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் இந்த 1300 to 400 இஸ் வெரி பிக் அமௌண்ட் ஃபார் மீ. மக்களே, யாராவது என்னை கொஞ்சம் தத்து எடுத்துக்கோங்களேன். தத்து எடுத்துகிட்டு எனக்கு இந்த மாதிரி ஆர்ட் சப்ளைஸ் மட்டும் வாங்கி கொடுங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் அதே மாதிரி உங்களுக்கு வரைஞ்சி தரேன். அதே மாதிரி உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் செஞ்சு தரேன். பட் ப்ளீஸ் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி மட்டும் தந்துடுங்க. ஐ ப்ளே அரவுண்ட் திஸ். ஐ ப்ளே வித் திஸ். ஓகே. இது ரொம்ப எக்ஸைட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஐ கோ கிரேசி வித் தீஸ் திங்ஸ். இதை பார்த்த உடனே ஐ வாஸ் லைக், ஓ சொல்கிறேனே 2.5 மணி நேரம் என்னால் 3 ஃப்ளோர் ஏறி சும்மாவே தெரியுற. எல்லா இடத்தையும் போய் பார்க்குறேன். அந்த ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் என் கூடவே வராங்க.
ஆனாலும் நான் ஒன்றும் எடுக்கல. இவ்வளோ தான் வாங்கியிருக்கேனே. மொத்தமாக பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 9 பொருள் தான் மொத்தமாகவே வாங்கியிருக்கேன். ஆனால் அதுக்கே இந்த 1400 ஆயிடுச்சா. ஒரு குட்டி இவ்வளோ பெரிய டியூப் பார்த்தேன். அது வந்து பெயிண்ட்டு தான். இவ்வளோ தான் 7000. இன்னொன்று 4000. நான் இது வாங்குறதுக்கே மூக்கால் அழுதுட்டுருக்கேன். எங்கே போய் அதெல்லாம் வாங்குறது? அண்ட் அங்கே போனால் எவ்வளோ மக்கள் தெரியுமா? எல்லா ஏஜ்லேயுமே க்ரேஸியாக ஷாப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பேஸ்கெட்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே இவ்வளோ தானே நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரே வெக்கமாக போச்சு. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. எஸ், இதுக்காக ஒரு பட்ஜெட்டை நம்ம இந்த மாதத்துலேருந்து இல்லை அடுத்த மாதத்துலேருந்து ஒதுக்குறோம், வாங்குகிறோம். பார்த்தீங்களா? எஸ், பெல்லு கூட அடிக்கும். சரிங்களா? ஓகே, ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு see what is going to come up these products. அதை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி buying all this. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதை வச்சு உங்களுக்கு why can't you try this அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு எதனா சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. I'll be so happy to try that. ஓகே மக்களே, நான் கொஞ்சம் இன்னைக்கு ஓவர் எக்ஸாஜரேட்டட் மூடில் இருக்கிறதுனால just go calm myself, sip some coffee or tea. I know people who are crazy about art and craft or book reading, அவங்க கண்டிப்பாக என்னை வந்து ரெசனேட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையே இந்த வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணுறேன். தயவு செஞ்சு ஏன் இவ்வளோ ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்க அப்படின்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா திஸ் இஸ் மீ, சம்டைம்ஸ், நாட் எவ்ரி டைம். ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் அண்ட் திஸ். இது ரெண்டுத்தோட மேஜிக், இது ரெண்டுத்தையும் வச்சு என்னென்ன மேஜிக்ஸ் நான் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு சி அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, சும்மா கிறுக்கல் தான். பட் அந்த ப்ராசஸ் அண்ட் த எண்ட் ப்ராடக்ட் வில் மேக் மீ ஸோ ஹாப்பி. எந்த கவலையாக இருந்தாலும் இதை பண்ணும்போது I'll be so happy. that is what I want. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் எது ரொம்ப பிடிக்கும் அண்ட் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தாலும் அழுதுகிட்டே இருந்தாலும் கூட இதை நான் பண்ணால் டக்குன்னு வெளியாக வந்துடுவேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டி என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். until then it's bye bye from ஸ்வேதா ரமேஷ் பாபு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.